ஞானிகளை தான் சொன்னா, உடை கூட இருக்குல்ல, இந்த உடையை கூட திறக்கணும். கட்டிய மனைவியை திறக்கணும், வீட்டை திறக்கணும், உடையை திறக்கணும், பேரை திறக்கணும், அரணாகையை திறக்கணும், எல்லாம் திறக்கணும். செத்ததுக்கு அப்புறம் குழியில இறக்கும்போது திறக்கிறது பெருமை இல்லை, உயிரோட இருக்கும் போதே திறக்கணும். மனிதனால் கிடைக்கப்பட்ட எல்லா பொருளையும் திறக்கப்பட வேண்டும். திறந்தால் உனக்குள்ள ஒரு தெய்வீக அனுபவம் கிடைச்சது. அவ்வளவுதான். அதனாலதான் எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு ஒரு வழி. இங்க நாம எங்க திறக்கிறோம்னா குழியில இறங்கும் போது திறக்கிறோம். திறக்கல, அங்க வலுக்கட்டாயமா அறுக்கப்படுகிறது. நாமளா அது நிகழ்த்தல. அப்ப இங்க பல மனிதர்கள் உங்களுக்குள்ள புத்தி வேணும், ஒண்ணு ஒன்னா விடணும்னு நினைக்கிறீங்க, விட மாட்டீங்க. நான் விடணும் தாப்பா நினைக்கிறேன், விட முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஜனவரி தமிழ் புத்தாண்டெல்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இந்த புத்தாண்டுல என்னோட கெட்ட பழக்கத்துல 2 விடுறேன், 1 விடுறேன், அப்படி ஒன்று செய்கிறேன், இப்படி ஒன்று செய்கிறேன்னு ஒரு வாக்கை ஒன்று வச்சுக்கிறீங்க, ஒரு செயல் ஒன்று வச்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த ஆண்டுகள்லேருந்து என்னோட ஒரு மாற்றம் அடைகிறேன், அப்படியெல்லாம் லட்சியம்னு ஒன்று வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. அது தானாக நிகழ்ந்து ஒன்று ஒன்றா நீங்கள் விட்டுட்டு வரணும். அப்போ எங்கள் கூட இருக்கும்போது நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்றா விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது பிரகாசமாக இயற்கையாக கிடைக்குது.